نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين وقال تعالى أيضا والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்வில் அல்லாஹ் தஆலா எதை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏந்தியாலோ வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சிறந்த மேலான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 14வது தினத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 பிறை 10 வரையில் உள்ள நாட்களில் அல்லாஹ் தஆலா
சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றான். மேலான சிறந்த இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களும், இந்த 10 நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக மேலானது, சிறப்புக்குரியது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லும்போது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர் வஷ்ஷஃபிஇ வல் வத்ர், அதிகாலை பொழுது மீது சத்தியமாக, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டை நாள் மீது சத்தியமாக, ஒற்றை நாள் மீது சத்தியமாக. தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் தஃசீருடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லும்போது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் பிறை 1 to 10 வரையில் உள்ள நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றான். பிறை இரட்டை நாள் மீது சத்தியமாக என்றால் துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது தினம் யௌமுன் நஹர், ஈதுல் அல்ஹாவுடைய தினம், பெருநாள் மீது சத்தியமாக. கண்ணியமானவர்களே, ஈதுல் அல்ஹாவுடைய பிறை 10வது தினம்தான், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10வது தினம்தான் ஈதுல் அல்ஹாவுடைய தினமா இருக்கு, பெருநாளுடைய தினமா இருக்கின்றது. அந்த பெருநாளுடைய தினத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லியிருக்கின்றான். ஒத்தைப்படியான நாள் மீது சத்தியமாக. ஒத்தைப்படி நாள் என்றால் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9வது தினம் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினத்தின் மீது சத்தியமாக. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், ஏன் அல்லாஹ் தஆலா இந்த 10 இரவுகள் 10 தினங்கள் மீது சத்தியம் செய்ய வேண்டும்? ஏன்? அஃலலு ஐயாமி ஸனா, வருடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்ல மேலான சிறப்பான நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9 பிறை 10 வரைக்கும் உள்ள நாட்கள் மேலானது, சிறந்தது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய தினங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது அல்லாஹ்வுடைய ஏட்டில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரில் இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து வருடத்துக்குரிய மாதத்தின் கணிப்பீடாகிறது 12 மாதங்களாகும். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சங்கை மிக்க மாதங்கள். அது என்ன மாதங்கள்? துல்காதா,
துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் சிறப்பான மாதங்கள். விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 மாதங்களில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். சுன்னத்தான நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த 4 மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கா கூலியை கொடுக்கிறான். ஏனைய வருடத்தில் உள்ள ஏனைய மாதங்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளுக்கு நன்மை வழங்குவதை விட இந்த 4 மாதங்களிலும் செய்யப்படக்கூடிய இபாதத்தை விசேஷமாக பன்மடங்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, நேரான சீரான கோணலற்ற உறுதியான சரியான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். எனவே ஃபலா தظلموا فيهن انفسكم, நீங்க இந்த சிறப்பான 4 மாதங்களில் பாவத்தில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள். அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம். தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, இந்த 4 மாதங்களிலும் யாராவது பாவமான வெறுக்கப்பட்ட மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்களை செய்ததாக இருந்தால் ஏனைய மாதங்களில் செய்யப்படக்கூடிய அந்த பாவத்தை விட பன்மடங்காக பாவம் எழுதப்படும், தண்டனை கொடுக்கப்படும். தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இந்த 4 மாதங்களிலும் விசேஷமாக செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அல்லாஹ் பன்மடங்கா கூலியை வழங்குகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இவ்விடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்து முரணான ஹராமான விடயங்களை நாம் விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏதாவது ஹராமான விடயங்கள் எம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அதை விட்டு நாம் ஒதுங்கிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, எம்மிடத்தில் பிறரை ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்கிறதா இருந்தா தௌபா செய்து அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். எம்மிடத்தில் மாற்றமான தொடர்பு, ஜினா போன்ற மாற்றமான பாவகரமான தொடர்பு இருந்தால் அதை விட்டும் நாம் தௌபா செய்து ஒதுங்கிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, வட்டியுடைய தொடர்பு இருந்தால் அந்த கொடூரமான வட்டியுடைய பாவத்தை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். களவுடைய தொடர்பு இருந்தால், அந்த செயல் இருந்தால், இன்னொருவரை ஏமாற்றக்கூடிய தன்மை இருந்தால் இவைகளை நாம் பாவமா கருதி இனம் கண்டு தௌபா செய்து இந்த பாவத்தை நாம் வாழ்க்கையில் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 10வது நாள் வரையில் உள்ள அமல்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமி அல்-அமலு ஸாலிஹு பிஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதில் அய்யாம் قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء. புகாரில் வரக்கூடிய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தில் 10 நாட்கள் எப்படியான நாட்கள் என்றால், இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், சாலியான அமல்கள், இதை ஏனைய நாட்களில் நாம் செய்வதை விட அல்லாஹ் தஆலா விசேஷமாக இந்த 10 தினங்களையும் செய்யப்படக்கூடிய இந்த இபாதத்தை அல்லாஹ் விரும்புகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதுக்கல்லாஹ் பன்மடங்காக கூலியை வைத்திருக்கிறான். சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் யுத்தத்துக்காக வேண்டி போகிறார், லேலாய் கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், இந்த இஸ்லாம் பூமிக்கு மேலால நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி யுத்தம் செய்ய போகிறார்களே யா ரசூலல்லாஹ், இதைவிட சிறந்ததா, யுத்தத்தை விட சிறந்ததா? அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்வதை விட துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 to 10 வரைக்கும் உள்ள இந்த சிறப்பான நாட்களில் நல்ல அமல்கள் செய்தது சிறப்பானதா மேலானதான்னு கேட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய புறப்படுவதை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 to 10 வரையில் உள்ள நாட்களில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மேலானது, சிறப்பானது, அல்லாஹ் விரும்புகின்றான். மேலானது, சிறப்பானது அல்லாஹ் விரும்புகின்றான். சொல்லிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதர் ஜிஹாதை நோக்கி, யுத்தத்தை நோக்கி, இஸ்லாத்துக்காக வேண்டி யுத்தம் செய்ய அவர் போகிறார், திரும்ப வரவில்லை, ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அடைகிறார், அவர் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றிருந்தார், இந்த 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய அமலை விட அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது, இது மேலானதுன்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அப்படியான சிறப்பான மேலான நாட்கள் இருக்கிறோம், மேலான மாதத்தில் இருக்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் பஸ்ஸார் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார். அஃலலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஸ்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துடைய நாட்களிலே மேலான சிறப்பான நாட்கள் இருக்குமேயானால் அது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 to 10 வரையும் உள்ள இந்த தினங்கள் தான் மேலான நாட்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லமா ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரி, புகாரியுடைய விரிவுரையாளர், ஃபத்துல் பாரி என்ற கிரந்தத்தில் இதுக்குரிய சிறப்பை எழுதுகின்றார். இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை எழுதுகின்றார். ஏன் இன்ன சபப இம்தியாதில் அஸ்ரிதில் ஹிஜ்ஜத்தி இஜ்திமாஉ உம்மஹாத்தில் இபாதா, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த பிறை 1 துல்ஹிஜ்ஜா பிறை 1 to 10 வரை உள்ள நாட்கள் மிக சிறப்பு மேலானது என்று அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறான். காரணம், மிக முக்கியமான இபாதத் நடைபெறக்கூடிய மாதம். 1வது இபாதத்துக்கு தலைமைத்துவமா வகிக்கக்கூடிய தொழுகை, அது ஏனைய மாதங்களை நடைபெற்றாலும் அந்த இபாதத் இந்த 10 தினங்களையும் நடைபெறக்கூடியதாக இருக்கு. வசியாம், நோன்பு கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 to 9 வரைக்கும் நோன்பு வைப்பது சுன்னா முஅக்கதா. உலமாக்கள் கிதாப்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிறை 1 to 9 வரைக்கும் பிடிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். இந்த நோம்புடைய அமலும் நடைபெறுகின்றது. வஸ்ஸதகா, சதகாவுடைய அமலும் நடைபெறுகின்றது. வல் ஹஜ் வல் உம்ரா, உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய வணக்கம் இந்த மாதத்தில் இந்த தினங்களில் நடைபெறுகின்றது. ஏனைய மாதங்கள்ல ஏனைய தினங்கள்ல நடைபெறுறது. அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலூமா, ஹஜ்ஜுக்கென்றே சில மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுதான் கண்ணியமான ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுடைய மாதம்.
இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களிலும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல் நடைபெறுகின்றது. அது இல்லாம குர்ஆன் திலாவத் நடைபெறுகின்றது, இஸ்திக்ஃபார் நடைபெறுகின்றது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதும் அது ஒரு இபாதத், அந்த அமலும் நடைபெறுகின்றது. அண்டை வீட்டுக்காரரோட உபகாரமாக கண்ணியமாக நடந்து கொள்வதும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வதும் ஒரு இபாதத் மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அந்த இபாதத்தும் அந்த உபகாரமும் இந்த தினங்களில் நடக்குகின்றன. குடல்வாய் ஜனங்களை உறவினர்களை சேர்ந்து நடப்பது ஒரு இபாதத். யாருக்கும் துண்டித்து வாழ முடியாது, ஹராம். குடும்பத்தை சேர்ந்து நடக்கும். அந்த இபாதத் ஏனைய மாதங்களில் நடைபெற்றாலும் இந்த 10 தினங்களிலும் கூட அந்த இபாதத் நடைபெறுகின்றது. அடுத்ததாக தன்னுடைய மனைவிக்கு செலவழிப்பதும் தன்னுடைய குடும்பத்தை செலவழிப்பதும் இது ஒரு இபாதத். இந்த அமலும் கூட இந்த 10 தினங்களையும் நடைபெறுகின்றன. அதனால ஒட்டுமொத்தமாக அதிகமான இபாதத்துகள், ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய இபாதத்துகள் கூட இந்த தினங்கள் நடைபெறுகின்றன. அதனால தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறான் என்பதாக ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரில தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9வது தினம் அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய நோன்பு மிக விசேஷமான ஒரு நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் அரஃபாவுடைய நோன்பை நோட்பதாக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? சுயிலான் சௌமி அரஃபத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அரஃபாவுடைய நோன்பை பற்றி வினவப்பட்டது, கேட்கப்பட்டது. அதனுடைய சிறப்பு என்ன யா ரசூலல்லாஹ்? அந்த நோன்பை நோட்பதன் மூலமா கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால் யுகஃபிரு ஸனத்தல் மாலியத்தல் பாக்கியத். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. அரஃபாவுடைய நோன்பு மேலான ஒரு நோன்பு, மேலான ஒரு தினம். ஃபுகஹாக்கள் தெளிவா சொல்லிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஹஜ்ஜி போன இந்த ஹஜ்ஜாஜிகள் மீது அல்ல, அவர்கள் சுன்னத்து கிடையாது. அரஃபாவுடைய தினத்தில் அவர்கள் தல்பியாலையும் திக்ர்களையும் துஆக்களையும் இஸ்திக்ஃபாரையும் ஏனைய இபாதத்திலையும் ஈடுபடுவார். ஏன் காரணம்? அவர்களுக்கு சுன்னத்திலே காரணம். உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நோன்பு வைக்கும் போது அவர்களுடைய உடம்புல பலகீனம் ஏற்பாடு, அவர்களுக்கு சரியான முறையில் இபாதத் செய்ய கஷ்டமாவே. அதனால ஹஜ்ஜிக்கு போகாதவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது தினத்தில் அரஃபாவுடைய நோன்பை நோட்பது சுன்னத்து என்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மிக முக்கியமான ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பை நாம் சர்வசாதாரணமாக நினைத்திருக்கிறோம். அதில் வயசு போனவங்க பிடிப்பாங்க, அது வயசாளிகளுக்கு சரி என்று நம்மள சிலர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்ல கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். நன்மைகளை கொள்ளையடிக்க, பாவங்களை அழித்துக் கொள்ள சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அவ்வப்போது மாதங்கள்ல தினங்கள்ல அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் நலிவிடக்கூடாது, அதை விட்டும் துர்ப்பாக்கிய சாலிகளாகிவிடக்கூடாது. அந்த அமலை மௌத்துக்கு முன்னால சந்தர்ப்பம் கிடைக்கும் போது செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்தது கைரு துஆ துஆ யௌமில் அரஃபா. அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் மிக சிறந்த மேலான துஆ மா குல்த் அன வன் நபிய்யுன் மின் கப்லி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, திருமிதியில் வரக்கூடிய ரிவாயத், நானும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் சொன்ன துஆ தான். சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அதிகமாக ஓதிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக விசேஷமாக அரஃபாவுடைய தினத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு துஆ. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு அமல் உல்ஹியாவுடைய அமல். யௌமுன் நஹருடைய தினத்தில் ஐயாமு தஷ்ரீக் வரை செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான உல்ஹியாவுடைய அமல் சுன்னா முஅக்கதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய ரிவாயத், லஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபஸை அம்லஹை அக்ரனை ذبحهما بيده وسمى وكبر ووضع رجله على صفافهما. புகாரில வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றினார்கள். நல்ல கொழுத்த கொம்புள்ள வெள்ளை கருப்பு நிறமுள்ள 2 ஆடுகளை தன்னுடைய கரத்தினால அறுத்து, அதை அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹு அக்பர் சொல்லி தன்னுடைய கரத்தினால அறுத்தார். அதை அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிராணியுடைய இடது பக்கமாக அதனுடைய காலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துல வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறுத்தாங்க, களத்துடைய ஓரத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இது முக்கியமான ஒரு அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, குர்பானுடைய அமல் வசதி வாய்ப்புள்ளவர்கள் உலோபித்தனம் காட்டக்கூடாது, உலோபித்தனத்தை காட்டக்கூடாது. இந்த அமலை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது. நம்மில் சிலர்கள் கேட்கிறார்கள், அது ஒரு ஃபர்லா, ஃபர்லா இருந்தால்தான் நாம் செய்வோமா? ஒரு அடியான் சுன்னத்தான அமல்களை செய்யும் போது அல்லாஹ் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியஸ்குரு இஸ்மல்லாஹ் அலா மா ரஸக்னாஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் ஃபஇலாஹுக்கும் இலாஹு வாஹித் ஃபலஹு அஸ்லிமு வபஷ்ஷிரில் முக்பிதீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு சமூகத்தினர்களுக்கும் நாம் ஒரு குர்பானியை, ஒரு அறுப்பை நாம் ஆக்கியிருந்தோம். அவர்கள் அந்த கால்நடைகளை அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியவர்களா இருப்பார். எனவே எங்களுடைய ரப்பு ஒரே ஒருவன் தான், அவனுக்கு வழிபட்டு நடவுங்கள், அவனுடைய கட்டளையில வாழ்க்கையில் எடுத்து நடவுங்கள். எனவே இறை விசுவாசம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்களுக்கு, பயபக்தி உள்ளவர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அமில ஆதமி மின் அமலி யௌமன் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் இராகித் தம் மின் இராகித் தம் வ இன்னஹா லதஅதி யௌமல் கியாமah பிகுரூனிஹா வஅஸ்ஆரிஹா வஅظفارها وإن الدم ليقع من الله بمكانه قبل يقع من الأرض فطيبوا بها نفسا. ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுடைய தரத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்னாது ஸஹீஹுன் வஸிகாத், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ப தகுந்தவர்கள், இது சஹீஹான ரிவாயத் என்பதாக சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, யௌமுன் நஹருடைய தினம், ஈதுல் அல்ஹாவுடைய தினம், இந்த ஹஜ் பெருநாளுடைய நாளில் செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் பிராணிகளுடைய இரத்தத்தை ஓட்டுவது. இந்த உல்ஹியாவுடைய அமல் பிராணியுடைய இரத்தத்தை ஓட்டுவது என்றால் ஆடு மாடு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதன் மூலமாக
இந்த ரத்தம், இந்த பிராணியுடைய ரத்தம் ஓட்டப்படுவதன் மூலமாக அல்லாஹ் இந்த அமலை விரும்புகின்றான். கியாமத்துடைய நாளில் ஆயிட முடிகள், ஆயிட குழம்புகள் அதெல்லாம் மீசானுக்குவார். கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அராத யுலாஹிய, யாராவது குர்பானி கொடுக்க இருந்தால் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட்டதின் பின்னால் பிறை ஒன்றிலிருந்து அந்த குர்பானியுடைய அமலை நிறைவேற்றும் வரையில பலா யமுஸ்ஸன்ன ஷஅரஹு வ அظஃபாரஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய மேனிலே கூடிய எந்த முடியாவது இருக்கட்டும், எந்த ரோமத்தையும் அகற்ற வேண்டாம், எந்த ரோமங்களையும் வெட்டக்கூடாது, சுன்னத். நகங்களை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸரத்து, இந்த குர்பானியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஆடாய்க்கலாம், மாடாய்க்கலாம், ஒட்டமாய்க்கலாம், அந்த பிராணியுடைய மேனிலே கூடிய ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை எழுதப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ஷரஹ் முஸ்லிம்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், முழுமையாக அவருடைய உறுப்புகள் நரகத்தை விட்டும் விடுதலையாக வேண்டும். அதனாலதான் நகத்தை கூட களையக்கூடாது, முடிய கூட அகற்றக்கூடாது. ஒரு டொட்ஸ் அந்த பிராணிய உல்ஹியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு டொட்ஸ் ரத்தம் பூமியில வட முன்னால, பூமியை போய் சேர முன்னால அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன் வஜத ஸஅத்தன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, இப்னு மாஜால முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு உல்ஹியா கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்து அந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றவில்லையோ அவர் நாம் தொழக்கூடிய இடத்துக்கு அவர் வர வேண்டாம் என்பதாக எச்சரிக்கையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால 10 வருட காலங்களா இருந்தாங்க. அந்த 10 வருட காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றினார்கள். திருமதியில் வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்பானியை, இந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றும் போது இஹ்லாஸ், மன தூய்மை தேவை. கண்ணியமானவர்களே, மகஸ்தூரிக்காக நிறைவேற்றக்கூடாது, இன்னொருவர் சொல்றதுக்காக வேண்டி இவர் இப்படி கொடுக்கிறார், ஒவ்வொரு வருஷம் கொடுக்கிறாரு, உல்ஹியா கொடுக்கிறாரு, பிறரால பேசப்படணும், பிறரால என்ன பத்தி பெருசா பேசப்படணும் என்ற நியத்தோட யாரும் கொடுக்க கூடாது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும், நீங்க அறுக்கப்படக்கூடிய அந்த குர்பானியுடைய அந்த உல்ஹியாவுடைய அமல், அந்த உல்ஹியாவுடைய மாமிசங்களோ, உல்ஹியாவுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவதில்லை, உங்களுடைய உள்ளத்தில் கூடிய தக்வா, இறையச்சம் தான் அல்லாஹ்வை போய் அடைகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தக்வாவை பார்க்கிறான், இஹ்லாஸை பார்க்கிறான், மன தூய்மையை பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையில், இந்த மஹல்லா பொறுத்தவரையில் கூட்டு குர்பானியை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, கூட்டு குர்பானி மூலமா வரக்கூடிய நன்மைகளை உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இதுக்குரிய ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நஹர்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியத்தி அல் பதனத்தன் சபாத்தி வல் பக்ரத்தன் சபாத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுதைபியாவுடைய அந்த வருடத்தில் நாம் ஒட்டகத்தை 7 பேர்கள் சேர்ந்து உல்ஹியாவாக அறுத்து பலியிட்டோம். மாட்டை 7 பேர்கள் சேர்ந்து உல்ஹியாவாக அறுத்து பலியிட்டோம்.
கண்ணியமானவர்களே, இந்த 2 பிராணிகளையும் 7 பேர் சேர்ந்து கூட்டா இந்த அமலை செய்யலாம். அதுல விசேஷம், வசதி வாய்ப்புள்ளவர் தனியே கொடுக்கும். வசதி வாய்ப்புள்ளவர் தனியே ஒரு மாட்டை கொடுப்பதுதான் ஏற்றம். அவர் சேர்றதல்ல, 7 பேரில் ஒருவரா சேர்றதல்ல, வசதிக்கேற்றவாறு கொடுக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆட்டை பொறுத்தவரையில் 7 பேர் சேர்ந்து கூட்டா கொடுக்க முடியும். ஆடு கொடுக்கிறதா இருந்தா ஒருவர் தான் கொடுக்கலாம், தனித்தனியா ஒருவர் தான். அதுல கூட்டா சேர்ந்து அதை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது உள்வியாவுடைய அமலா நிறைவேற மாட்டாது. அது வெறுமனே குர்பானியுடைய சுன்னத்தான், குர்பானியுடைய அமலாத்தான் நிறைவேறும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தில் வாய்ப்புல தந்திருக்கிறான். வசதி உள்ளவர்கள் சென்ற வருடத்தில் கொடுத்ததை விட மேலாக இன்னும் ஒரு மடங்கு கூடுதலாக கொடுக்க முயற்சி செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கூட்டு குர்பானி மூலமாக வரக்கூடிய நன்மைகளை உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அஸ்ஸுல்ஹு பைனல் முஜ்தமா, இந்த கூட்டாக உல்ஹியா கொடுப்பதன் மூலமா சமூகத்துக்கு மத்தியில் சமூகத்தில் ஒற்றுமை உண்டாகும். அடுத்ததா சொல்லிட்டா, ஃபுர்ஸத்துல் உல்ஹியத லிகுல்லி அஹதின் அலா ஹஸ்பி தாகத்தி, ஒவ்வொருவருக்கும் அவருடைய வசதிக்கு ஏற்றவாறு அந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இந்த கூட்டு குர்பான்ல கிடைக்கும். கண்ணியமானவர்களே, மாட்டுடைய விலை என்ன? இன்று மாட்டுடைய விலை அதிகம். மாட்டுடைய விலை அதிகம். தனி ஒருவரு கொடுக்க முடியாமல் இருந்தால் அவருக்கு ஒரு பங்குல சேர்ந்து கொள்ளலாம். 7 பேர் என்று சொல்லப்படுறோமே, அதுல அவருக்கு ஒரு பங்குல சேர்ந்து கொள்ளலாம். அதனால இவருக்கு இந்த அமலை செய்வதை விட்டும் இந்த அமல் இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இல்லாம போகாது. கண்ணியமானவர்களே, தனியை கொடுக்க இயலாண்டாலும் கூட்டாக கொடுக்கும் போது எங்கட வசதி கேட்டவாறு ஒரு பங்கை நாங்கள் பங்குல செய்து கொள்வோம். அடுத்ததா சொல்லலாம், அத்தவஸ்ஸு ஸதகா ஜமீஇல் ஃபுகரா வ ஹத்தா லா யுத்ரகு அஹது மின்ஹும். இந்த கூட்டு குர்பான் மஸ்ஜிதில் கொடுப்பதன் மூலமா அல்லது வேறு இடங்களில் கொடுப்பதன் மூலமாக கண்ணியமானவர்களே 7 எளியோர்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த மாமிசத்துடைய பங்கு அது யாருக்கும் விடுபட மாட்டாங்க. ஊர்லிக்கக்கூடிய அந்த மஹல்லா சேர்ந்த அனைவருக்கும் போய் பங்கு சேரும். இல்லைண்டா தனித்தனி நபரா ஒவ்வொருத்தரும் அறுத்து பழித்தால் அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம், அவருடைய குடும்பத்து மாத்திரம், அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு மாத்திரம் அந்த மாமிசத்தை பங்கு வைத்து கொடுப்பார். பக்கத்திலே கூடிய வீட்டுக்கு கூட கிடைக்காது சில நேரம். அதனால கண்ணியமானவர்களே, அதனால கூட்டா கொடுப்பதன் மூலமா எல்லாருக்கும் இந்த பங்கு போய் சேருகிறது. அடுத்தது இஸ்திம்ராரு அமலுல் உல்ஹியா ஃபில் முஜ்தமா. அடுத்த உல்ஹியாட அமல் சமூகத்தில் அந்த இபாதத் இருந்து கொண்டே தனி நபர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சென்ற வருடம் ஒரு மாட்டை கொடுத்தவர் இந்த வசதி இல்லாம இருக்கலாம். அதனால தனித்தனியா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அந்த அமல் காலம் போக போக அப்படியே அந்த அமல் குறைந்து கொண்டு போய்விடும். கூட்டா கொடுக்கும் போது அந்த அமல்ல இஸ்திகாமத் இருக்கும், நிலச்சிக்கும், தொடர்படியா இருக்கும். அடுத்ததாக இன் ஆதமத்தில் உல்ஹியத்து அலல் ஃபர்த் இந்தல் மஷக்கா. கண்ணியமானவர்களே, அந்த உல்ஹியாவுடைய அமல் தனிப்பட்ட ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கூட அந்த உல்ஹியாட அமல் இல்லாம போகாது, அது நீடிச்சிக்கும். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக பரக்கத் ஏற்படும், செழிப்புண்டாகும். எங்க கூட்டணி சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கு. உலமாக்கள் தெளிவா கிதாபுல சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறுக்கக்கூடிய நேரத்தில் நாட்டுடைய லோ சட்டத்தை பேண வேண்டும்.
உல்ஹியாவுடைய பிராணியுடைய ஒவ்வொரு, அது முள்ளா இருக்கலாம், வாளா இருக்கலாம், அத கழிவுகள் எதுவா இருந்தால் கண்ணியமானவர்களே, அது உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லிக்கிறார்கள், அது கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு பிராணி. பாதையில வீசக்கூடாது, இன்னொருடைய காணிக்குள்ள ஓட்டு விடக்கூடாது, மக்கள் நடமாறக்கூடிய போகக்கூடிய பாதையில் இத குருமத்தை பேணாதவர்களாக, அதனுடைய சங்கையை பேணாதவர்களாக அதை வீசிவிடக்கூடாது. லால் வாரர வலாலிரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொள்ளக்கூடாது, பிறருக்கு அநியாயம் இழைப்பதும் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈதாஉல் முஸ்லிம் ஹராம். நாம் போடக்கூடிய இந்த மாமிசத்துடைய கண்ணியமான இந்த குர்பானியுடைய கழிவுகளை பொது மக்கள் அல்லது ஒரு பொது இடத்துல அதை வீசக்கூடிய நேரத்தில் அதை துருவாடை அடிக்கும் போது யாரெல்லாம் அதை நுகருகின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, அந்த துருவாடை மூலம் கஷ்டப்படுகின்றார்களோ, ஹராம் கண்ணியமான. அல்லாஹ் பாதுகாக்கணும். கை எடுத்து பதுவா செய்தால் பதுவா ஏற்றுக்கொள்ளப்படும். பிறருக்கு தொந்தரவாக, பிறருக்கு இடைஞ்சலாக நாம் இருக்கக்கூடாது, எங்களுடைய அமல்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அந்த கழிவுகள் அதை புதைக்க வேண்டியது கண்ணியமானவர்களே. அவைகளுடைய கழிவுகளை குழிய தோண்டி புதைப்பதுதான் சுன்னத், முஸ்தஹப், வீசுறதல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய நகத்தை வெட்டினாலும், தன்னுடைய முடியை வெட்டினாலும் அதை வீசிவிட முடியாது. அதுக்குரிய ஒழுக்கம், அதுக்குரிய சுன்னத், அதை குழியை தோண்டி புதைக்கும். மனிதன் கண்ணியமானது, குர்பானியுடைய பிராணியும் கண்ணியமானது, உல்ஹியாவுடைய பிராணியும் கண்ணியமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர், இதை நாம் பேண வேண்டும். அதே போன்று அறுக்கக்கூடிய இடத்துக்கு சமூகம் அளிப்பது சுன்னத். நாம் மாட்டை வாங்கி கொடுத்தோம், பொறுப்பு கொடுத்தோம், அவங்க அறுக்கட்டும், அறுப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு சமூகம் அளிப்பது, அதை இவரால் இவருடைய மாட்டை அறுப்பது மிக மேலான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி உல்ஹியா கொடுக்குனேத்து அவங்களோட கையினாலே அறுத்தாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உல்ஹியா கொடுக்கூடிய சமயத்தில் பெண்களுக்கு முன்னுக்கு வந்து அறுக்கக்கூடிய தைரியம் இருக்காது. ஆண்களின் சிலர்கள் பயப்படுவார்கள் ஒரு மாட்டை முன் வந்து அறுக்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் யாருக்கு பொறுப்பை கொடுக்கிறோமோ பரவாயில்லை, அவர் அறுப்பாரு. அந்த இடத்துல நாங்கள் ஈக்கிறது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஃபாத்திமா கூவி இலா உல்ஹியத்திகி, ஃபாத்திமாவே உங்களோட உல்ஹியா அறுக்கப்படக்கூடிய இடத்துக்கு, உல்ஹியாவுடைய அமல் நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு சமூகம் அளிங்க என்று சொன்னான். முதலாவது ரத்தம் அது வடியக்கூடிய நேரத்தில் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல சஹாபாக்கள் கிட்ட மாஹாதில் அல்லாஹி அல சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உல்ஹியாவுடைய அமல் யா ரசூல், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, இது உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு வழிமுறை சுன்னத் சொல்லிட்டு சொன்னா, காலு ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இந்த உல்ஹியாவுடைய குர்பானியை நிறைவேற்றுவதன் மூலமாக எமக்கு கிடைக்கக்கூடிய விமோசனம் என்ன, எமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன யா ரசூலல்லாஹ் சொன்னா, சொல்லதான் கால் லிக்குல்லி ஷஅரத்தின் ஹஸனத்து, அந்த பிராணியுடைய ஒவ்வொரு ரோமத்துக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும், நன்மை இருக்குகின்றது என்று சொன்னான். சஹாபாக்களுக்கு நான் ஃபஸ்ஸூப் யா ரசூலல்லாஹ், கம்பளி. கண்ணியமானவர்களே, வெளிநாட்டு ஆடுகளை பார்க்கலாம், அதனுடைய ரோமங்கள் இங்கிக்கக்கூடிய எங்கட ஆடு மாடு அந்த ஆட்டுகளோட ரோமங்களை போலியால், அதால தான் கம்பளி பல ஒவ்வொன்றையும் செய்வாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, அதுல ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மைக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத்,
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வரக்கூடிய இந்த பெருநாளுடைய தினத்தில் இந்த உல்ஹியாவுடைய அமல விசேஷமாக நாம் பேணி சொல்லப்பட்ட நாட்கள்ல கண்ணியமானவர்களை நான் அறுத்துக்கொள்ள அவங்களுடைய அடுத்தது அவங்களோட விவசாக்கு வருது. கண்ணியமானவர்களை தடை செய்யப்பட்ட நாட்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ளோம், சொல்லப்பட்ட நாட்களை நாங்கள் அறுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகவும் வலியுறுத்தி முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வசதி உள்ளவர்கள் அனைவரும் இந்த அமலை கொடுக்க ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, நம்முடைய இபாதத்தில் ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ்